ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மே 30ஆம் தேதி சனிக்கிழமை வைகாசி விசாகம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும், சகலவிதமான செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். அது என்ன இலை என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த அற்புதமான தினம்தான் இந்த ஒரு வைகாசி விசாகம். சூரபத்மன் சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான அசுரன் சிவபெருமானை நோக்கி நெடுங்கால தவம் புரிந்து ஒரு வரம் வாங்குறான். அதாவது தனக்கு தாயோட கருவுல உருவாகாத இன்னொரு பக்கம் சிவனும் சக்தியும் சேர்ந்து உருவாக்குன ஒரு சக்தி மூலயமா தான் மரணம் ஏற்படணும்னு ஒரு வரம் கேட்கிறான். சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுக்கிறார். அந்த வரம் வாங்கினதுக்கு பிறகு சூரபத்மன் எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் பயங்கரமா துன்புறுத்துறான். அதுக்கப்புறமா பாதிக்கப்பட்ட தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. இதனால கோபமான சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து தீ பிழம்புகளா 6 குழந்தைகளை உருவாக்குறாரு. அந்த 6 குழந்தைகளும் சரவண பொய்கையில இருக்கக்கூடிய 6 தாமரை மலர்கள் மீது குழந்தையா பிறக்கிறாங்க. அந்த 6 குழந்தைகளையும் வளர்க்கக்கூடிய பொறுப்பை 6 கார்த்திகை பெண்கள் கிட்ட சிவபெருமான் ஒப்படைக்கிறார். அதுக்கப்புறமா அன்னை பார்வதி தேவி தன்னோட சக்தி மூலயமா அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து 12 திருக்கரங்களும் 6 முகமும் கொண்ட முருகப்பெருமான உருவாக்குறாங்களாம். இதுதான் வைகாசி விசாகம் அன்னைக்கு நடந்த அற்புதமான ஒரு விஷயம். கெடுதல்களை நீக்கி தேவர்களை காப்பதற்காகவும் அசுரனை வதம் செய்வதற்காகவும் குறிப்பா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அழிப்பதற்காகவும் முருகப்பெருமான் அவதரிச்ச தினம் இந்த ஒரு வைகாசி விசாகம். வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்ம முருகப்பெருமான் கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அது அப்படியே கிடைக்கும். குறிப்பா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வைகாசி விசாகம் ஒரு வரப்பிரசாதம். ஏன் தெரியுமா? முருகப்பெருமான் அவதரிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு தினத்துல சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் ஒரு சேர வணங்கி முருகப்பெருமான் கிட்ட நமக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு நம்ம வேண்டுதலை முன்வைக்கும் போது கண்டிப்பான முறையில அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. திருச்செந்தூர் உட்பட எக்கச்சக்கமான அறுபடை வீடுகள்ல முருகப்பெருமானுக்கான இந்த வைகாசி விசாகத்துக்கு 10 நாட்கள் உற்சவம் நடக்கும். அதுலயும் ஒரு வருஷமும் இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாகம், இந்த வைகாசி விசாகம் ஒரு சில நேரங்கள்ல பௌர்ணமியோட சேர்ந்து வரும். ஒரு சில நேரங்கள்ல விசாகம் நட்சத்திரம் தனியாகவும் பௌர்ணமி திதி தனியாகவும் வரும். இப்ப உதாரணத்துக்கு இந்த வருஷத்தை எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை மதியம் ஆரம்பிக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரம் சனிக்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கு. ஆனா பௌர்ணமி திதி அப்படிங்கிறது சனிக்கிழமை மதியம் மே 30ஆம் தேதி வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் மே 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் சூரிய உதயத்தை கணக்கு பண்ணி பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நேரத்தை கணக்கு பண்ணி மே 30ஆம் தேதி சனிக்கிழமை தான் நம்ம வைகாசி விசாகத்தை கொண்டாடணும். சனிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் காலையில 9:10 ராகு காலம் இருக்கு, மதியம் 1:03 யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமா நீங்க வைகாசி விசாகத்துக்கான பூஜைகள் பண்ணலாம். சொல்ல போனா மே 30 சனிக்கிழமை பகல், அதாவது மதியம் 2 மணி வரைக்கும் நமக்கு விசாகம் நட்சத்திரம் இருக்கு. முருகப்பெருமானுக்கான வழிபாடை நீங்க காலை நேரத்துல பண்ண போறீங்கன்னா காலையில சரியா 7:30 இருந்து 8:30 இந்த 1 மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அதை விட்டீங்கன்னா மதியம் 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும். பௌர்ணமிக்கான பூஜைகளை நீங்க சனிக்கிழமை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய தீப வழிபாடு கண்டிப்பா வாழ்க்கையில நமக்கு பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். சாதாரணமாக நம்ம கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வணங்கிட்டு வர்றதை விட அந்த இறைவன் சன்னதியில ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபடும் போது முழுமையாக வணங்கின பலனும் திருப்தியும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த வைகாசி விசாகமும் விதிவிலக்கு கிடையாது. அதுலயும் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஏற்றக்கூடிய தீபம் இருக்குல்ல, இது முருகப்பெருமானோட அருளை நேரடியாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு தீபம். கிரக தோஷ பாதிப்புகளை படிப்படியாக குறைக்கக்கூடிய தீபம் இந்த இலை மீது ஏற்றக்கூடிய தீபம். அந்த இலை வேற எதுவும் கிடையாது. கண்டிப்பா நம்மளோட பல பதிவுகளை போட்ட ஒரு வீடியோ தான் செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. செம்பருத்தி இலையை நிக்க வச்சு பாத்தீங்கன்னா
அது முருகனுடைய வேல் வடிவம் மாதிரியே காட்சி அளிக்கும். ஒரே ஒரு செம்பருத்தி இலை, ரொம்ப பெரிதாகவும் எடுக்க வேணாம், ரொம்ப சின்னதாகவும் எடுக்க வேணாம். ஓரளவுக்கு வீட்டில் வைத்திருக்கக்கூடிய தீபங்களை அது மேலே வச்சு தீபம் ஏற்றுற அளவுக்கு ஒரே ஒரு இலையை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவி சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது. முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது சந்தனம். அதனால சந்தனம் குங்குமம் போட்ட அந்த செம்பருத்தி இலையோட நுனி பகுதியில வச்சு அதுக்கப்புறமா இந்த தீபத்தை பயன்படுத்திக்கோங்க. வைகாசி விசாகத்தன்னைக்கு நீங்க தினமும் பூஜை அறையில ஏற்றக்கூடிய தீபம் வேற, இலை மீது ஏற்றக்கூடிய இந்த தீபம் வேற. இதை இரண்டத்தையும் போட்டு நீங்க குழப்பிக்க வேணாம். இந்த இலை மீது ஏற்றக்கூடிய தீபம் பிரத்யேகமா பரிகாரத்துக்காக ஏற்றக்கூடிய தீபம். இந்த தீபத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் ஏற்றலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஏற்றக்கூடிய நேரம் முடிஞ்சா காலையில 7:30 இருந்து 8:30. அதை விட்டீங்கன்னா மதியம் 12 மணிலேருந்து 1 மணி. ஒருவேளை இந்த 2 நேரங்கள்லையும் உங்களால் தீபத்தை ஏற்ற முடியல, நாங்கள் வேலைக்கு போயிடுவோம், வெளியில போயிட்டு மாலை நேரத்தில் வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம மே 30ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6-7 மணிக்கு மேல கூட இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். தீபத்தை ஏற்றக்கூடிய இடம் உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் பாதத்துக்கு முன்னாடி ஏற்றணும். கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலைய உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் பாதத்துல வச்சுட்டு, முடிஞ்சா பிரத்யேகமா அகல் விளக்கு, கண்டிப்பா எல்லார் வீடுகள்லையும் ஒரே ஒரு அகல் விளக்காவது இருக்கும். அந்த ஒரு அகல் விளக்கை பயன்படுத்தி செம்பருத்தி இலை மீது தீபத்தை ஏற்றணும். இலை எந்த திசை பார்த்து வைக்கணுங்கிற கேள்வி இலை சம்பந்தமான வீடியோ போடும்போது நிறைய பேர் கேட்கறாங்க. இலை எந்த திசை பார்த்து இருக்கலாம், இந்த திசை பார்த்தா இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா ஏற்றக்கூடிய தீபம் இதை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏத்துறீங்க. அதனால பூஜை அறையில மற்ற தீபங்கள்லாம், அதாவது தினமும் ஏற்றக்கூடிய தீபங்கள்லாம் எந்த திசை பார்த்து எரிகிறதோ அந்த திசை பார்த்து இந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கலாம். சரி, இந்த தீபத்தை ஏத்துறோம். இந்த தீபத்தை ஏத்துறதால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். செம்பருத்தி இலை அப்படிங்கிறது காரியத்தடை நீக்கி, வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான காரியத்தடை, அது சுபகாரிய தடையா இருக்கலாம், சரியான வேலை கிடைக்காம இருக்கலாம், குழந்தைங்களோட கல்வி வளர்ச்சி மேம்படாம இருக்கலாம். இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய பலன் இந்த ஒரு செம்பருத்தி இலைக்கு இருக்கு. அடுத்ததா தோஷ நிவர்த்தி. கிரக தோஷங்கள்லயே சனி கிரக தோஷத்துக்கு பிறகு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது செவ்வாய் கிரக தோஷம் தான். செவ்வாய் பகவானோட அதிபதி யாரு? முருகப்பெருமான். அப்படி செவ்வாய் கிரக தோஷ நிவர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி இலை மீது முருகப்பெருமான் அவதரிச்ச வைகாசி விசாகத்தன்னைக்கு நாம ஒரு தீபத்தை ஏற்றும் போது கண்டிப்பா கிரகதோஷ பாதிப்புகள் படிப்படியா குறையும். கடைசியா காரிய சித்தி உண்டாகிறதுக்கு, போகக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கணும், இல்ல நீங்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய காரியத்துல வெற்றி கிடைக்கணும், தோல்வி அப்படிங்கறத இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்களும் இந்த தீபத்தை ஏத்தலாம். இப்ப இந்த இலை மீது ஏற்றக்கூடிய தீபத்தால என்னென்ன பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த தீபம் உங்க வீட்டோட பூஜை அறையில முருகப்பெருமான் பாதத்துக்கு முன்னாடி குறைந்தது அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் இருந்தா கூட போதும். பூஜை அறையில மற்ற தீபங்கள்லாம் குளிர வைக்கும் போது இந்த தீபத்தையும் குளிர வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த இலையை நீங்க பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். அதை செடி கொடிகள்லையோ இல்ல கால் படாத மாதிரி தண்ணியிலையோ இல்ல பூஜை அறையில பயன்படுத்தின காய்ந்த பூக்கள்லாம் தண்ணியில விடும்போது இந்த இலையை சேர்த்து தண்ணியில விட்டுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானை நினைத்து ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.